2 செய்தி சொல்லி இன்று நாம் பயானை நிறைவு செய்யலாம். ஒன்று என்னன்னா, அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை கடன் என்று ஏன் சொன்னான்? அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கறதுனா என்னங்க அர்த்தம்? தர்மம் செய்கிறது தானே. தர்மம் செய்கிறத ஏன் கடன் என்று சொன்னான்? அல்லாஹ் கடன் என்று சொன்னதுனால தான் அந்த யூத ஃபன்ஹாஸுங்கிற பங்கஸ் பிடிச்சவன் அல்லாஹ் கடன் கேட்குறான் அப்படின்னா அல்லாஹ் ஏழை ஆயிட்டானா? அவன் என்ன சொன்னான்? அல்லாஹ் ஏழை ஆயிட்டானான்னு துடுக்குத்தனமான வார்த்தைகளை சொன்னான். அல்லாஹ் கடன் கேட்குறான்னு சொன்னால் அவன் ஏழை ஆயிட்டாங்கிற அர்த்தம் இல்லை. அதில் என்ன செய்தி இருக்குதுன்னா, பொதுவாக நீங்கள் தர்மம் செய்கிறீங்க, செய்யக்கூடிய தர்மம் திருப்பி வருமா உங்களுக்கு? தர்ம சவாபு வரும். இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்க, ஒரு 100 ரூபா கொடுத்தீங்க, ஒரு 1000 ரூபா தர்மம் பண்ணீங்க, அவர் திருப்பி உங்கள்கிட்ட வந்து தருவாரா? தரமாட்டேன். நீங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியும். ஆனால் கடன் கொடுத்தா அது திரும்ப வரும் இல்லையா? அதை அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் கொடுக்குற தர்மம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு தரக்கூடிய கடன். நீங்கள் எனக்கு தரக்கூடிய கடன். எப்படி கடன் வந்து திரும்பி எப்படி வருமோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற தர்மம் திருப்பி உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். வெறும் நீங்கள் கொடுக்கறது மட்டும் வராது, வட்டியோடு சேர்ந்து என்ன செய்யும்? வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது கடன், அல்லாஹ்வுக்கு கடன் அப்படின்னு சொல்றதுனால அல்லாஹ் ஏழை ஆயிட்டாங்கிற துடுக்கான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. இப்படி பல்வேறு இடங்களில் இலக்கிய மரபில் இது மாதிரியான சொற்கள் ஹதீஸிலையும் குர்ஆனிலையும் என்ன செய்யப்பட்டிருக்குது? பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஹதீஸில் வருது, கியாமத்து நாளையில் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவான். அப்போ அவனிடத்தில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது கேட்பான், நான் நோயாளியாக படுத்திருந்தேன், மரியமுத்து நான் நோயாளியாக படுத்திருந்தேன், பலம் தொகைதிரி என்னை விசாரிக்க நீ ஏன் வரலை அப்படின்னு கேட்பான். யார் கேட்பா? அல்லாஹ் கேட்பான், நோயாளியாக நான் படுத்திருந்தேன், என்னை நலன் விசாரிக்க நீ ஏன் வரவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ இவன் சொல்லுவான், நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், உனக்கு எங்கே நோய் வரும்? நீ எப்போ நோயாளியாக படுத்திருந்தாய்? நீ எந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாய்? நான் உன்னை எப்படி விசாரிக்க வர முடியும் என்று ஆச்சரியத்தோடு அதை வினவும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுவான், என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், என்னுடைய அடியான் உடல் நலமில்லாமல் படுக்கையிலே படுத்திருந்தான், வீட்டிலோ மருத்துவமனையிலோ சேர்க்கப்பட்டிருந்தான். அந்த அடியானை நீ நலன் விசாரிக்க சென்றிருந்தால் வஜத்தனி இந்தஹு, ஹதீஸ்ல சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் வரும். அப்படி நோயாளியை விசாரிப்பதற்கு நீ அங்கே வந்திருந்தால் என்னை அங்கே பெற்றுக்கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நோயாளியை விசாரிக்கிறது அல்லாஹ் என்ன சொல்றான்? தானே நோயாளியாக படுத்ததாக சொல்கிறான். அதே மாதிரி ஒரு அடியானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் எனக்கு கொடுத்த தர்மம், எனக்கு கொடுத்த கடன், அந்த கடனை திருப்பி நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு தருவேன் என்பதைத்தான். இப்படி 3 விஷயம் சொல்கிறான். நான் உனக்கு பசியோடு வந்தேன், இஸ்தான் துக்க, நான் சாப்பாடு கேட்டு வந்தேன், எனக்கு சாப்பாடு தரலையப்பா அப்படின்னு சொல்லுவான். நீ எப்படி சாப்பாடு கேட்டு வந்தாய்? உனக்கு பசியே வராத, ரப்புல் ஆலமீன் ஆயிட்டு. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் பசியோடு உன்னிடத்தை வந்தான்ப்பா, அது நான் தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சாகித்து தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை என்று சொல்லும் பொழுது உனக்கு எப்படி தாகம் எடுக்கும்? உனக்கு தான் தாகமே வராதே, நீ ரப்புல் ஆலமீன் ஆயிட்டே என்று சொல்லும் பொழுது என்னுடைய அடியான் தாகத்தோடு தண்ணீருக்காக வேண்டி ஒரு இடத்திலே வந்த பொழுது நீ கொடுக்கவில்லை, கொடுத்திருந்தால் அது நான் தான் தாகித்ததாக சொல்கிறேன். அடியான் நோய்வாய்ப்பட்டதை தான் நோய்வாய்ப்பட்டதாக, அடியான் பசியோடு இருந்ததை தானே பசியோடு இருந்ததை போல, அடியான் தாகத்தோடு இருந்ததை தானே தாகத்தோடு இருந்ததை போல அல்லாஹ் கருதி அதை சொல்கிறான். இது இலக்கிய நயத்தோடு அது சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அதை ஈமானுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் கடன் கேட்குறான்னா அல்லாஹ் பிச்சைக்காரன் ஆயிட்டான் என்றெல்லாம் சொல்லுவது இருக்கிறது, அது ஈமானை பறித்துவிடும். ஃபன்ஹாஸு சாபத்திற்குரியவனாக மாறிவிட்டான். துன்யாவும் போய் ஆகிரத்தும் போய், அது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. குர்ஆன் ஹதீஸை பார்க்கும் பொழுது அதை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிந்து, அதனுடைய உட்கருத்து எதுவோ, அதனுடைய உத்தேசமான கருத்து எதுவோ அதை நாம் விளங்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செயல்பட வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்கிற இடத்துல அவங்க உயிரையும் அவங்களுடைய சொத்தையும் வாங்கிக்கிட்டு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். அதாவது சொர்க்கத்திற்கு பகரமாக உயிரை அல்லாஹ் தஆலா வாங்கி கொண்டான், செல்வத்தை வாங்கி கொண்டாங்கிறான். இப்போ நாம் நம்முடைய தியாகம் செய்கிறோம், உயிரை தியாகம் செய்கிறோம், நம்முடைய செல்வத்தை தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்கிறோம். இதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வியாபாரத்தை போல சொல்கிறான்.
கொடுப்பதாகவும் வாங்குவதாகவும் சொல்கிறான். நீங்கள் தர்மம் செய்கின்றீர்கள் என்றால் 1 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அதை வாங்கிட்டு உனக்கு நான் சொர்க்கம் தருகிறேன் என்று சொல்கிறான். ஒரு வியாபாரத்தை போல எப்படி உங்கள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு பொருளை தருவோமோ அதை போல என்று சொல்கிறான். அதனால் அங்கே என்ன வியாபாரம் நடந்துச்சு என்று நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா? ஆக இந்த மாதிரியான தர்மங்கள் அது அல்லாஹ் வாங்கி கொண்டதாக சொல்கிறான் என்றால் அதன் மூலமாக சொர்க்கமும் கிடைக்கும். இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களும் நம்மை விட்டும் விலகி போகாமல் நீங்கி விடாமல் பாதுகாப்பதற்காகவும் அது உதவும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய கடமைகளை கொடுக்க வேண்டியவைகளை நாம் சரியாக முறையாக நாம் கொடுத்து கடமைக்கு போக உபரியாக தர்மமான காரியங்களையும் நாம் செலவு செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்திலே குறிப்பாக நாம் நிறைய உதவிகள் செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக.